இந்த நோட்டீஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எதாவது நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு, அதனால் இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு? ஜிஎஸ்டி வந்த புதுசில் எல்லாருமே வந்துட்டு பிளைண்டாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் கூட வந்துட்டு ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நோட்டீஸஸ்லாம் யாருக்கும் வரல. ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக எல்லாருக்குமே நோட்டீஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டைமில் என்ன கிளைம் பண்ணணும், என்ன கிளைம் பண்ணக்கூடாதுன்ட்டு யாருக்கும் பெரிய நாலேஜ் இல்லை. ஜிஎஸ்டி சைட்லேருந்துமே பெரிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அப்டேட்ஸ் எதுவும் பண்ணலை. அதனால் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய விளைவாக இப்போ தான் நோட்டீஸஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எதாவது பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி ஒரு நடந்தது இவருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு டீலர் ஜிஎஸ்டியில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நில் ரேட்டட். அதனால் அவர் அதை ஜிஎஸ்டியில் காட்டாம விட்டுட்டார். பட் ஆனால் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணதுனால அவருடைய இன்கம் டேக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டாரு, அந்த டிடிஎஸையும் கிளைம் பண்ணிட்டாரு. பட் ஜிஎஸ்டி காட்டதுனால அவங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து அந்த நோட்டீஸ் எடுத்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஜிஎஸ்டி மூலமாக நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்னன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸில் இத்தனை க்ரோர்ஸ் வந்து காமிச்சிருக்கீங்க, பட் ஜிஎஸ்டியில் வந்து அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணவே இல்லை, என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க நில் ரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது, நில் ரேட்டடாக இருந்தால் நீங்கள் நில் ரேட்டடில் நீங்கள் ஃபைல் பண்ணணுமே, ஏன் ஃபைல் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அதுக்காக வந்துட்டு அந்த நோட்டீஸ் வரும்போதே வந்துட்டு நம்ம அதை ரிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் வரும், அதுக்கு நோட்டீஸ் ரிப்ளை பண்ணலைன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ரிமைண்டர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ரிமைண்டர்லேருந்து 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டினேஷன் ஆஃப் டிலேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு 30 days டைம் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஜிஎஸ்டி ஆஃபீஸோட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைகோர்ட்டில் தான் அப்பீல் போகணும்.